ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாஷ் சமையல். இன்றைக்கி வீடியோவில் நான் புதினா புலாவ் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கிட்ஸுக்கு, ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த புதினா புலாவ் செய்கிறது ரொம்ப ஈஸி, சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது. வாங்க இது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா நான் சேர்த்திக்கிறேன். இந்த புதினா நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இலையெல்லாம் தனியாக பிரிச்சுட்டு நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 5 to 6 பல் பூண்டு சேர்த்திக்கோங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சி நான் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்தை அந்த மாதிரி கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா அரைச்சிட்டேன். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது இருக்கட்டும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் குக்கரில் தான் செய்கிறேன். குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுமே நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்திடலாம். இதுக்கு 2 பிரிஞ்சி இலை, நான் கூட 1 ஸ்பூன் சோம்பு, மராத்தி மொக்கு 2, லவங்கம், பட்டை, ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையும் நான் சேர்த்திக்கிறேன். நீங்கள் இன்னும் வாசனைக்காக நீங்கள் என்னென்ன சேர்த்துவீங்களோ எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் ஒரு 2 மினிட்ஸ் பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதுமே கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு நான் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். நம்ம புலாவுக்கெல்லாம் முந்திரி பருப்பு சேர்த்தும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. முந்திரி பருப்பு கறிகிராமல் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கூடவே கொஞ்சமாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் இந்த வெங்காயமெல்லாம் நல்லா சாஃப்டாக மாறுற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா சேர்த்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தக்காளி சேர்த்துறதா இருந்தால் இந்த டைம் ஒரு 2 தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. நான் தக்காளி சேர்த்தலை. புலாவுக்கு தக்காளி சேர்த்தி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த புதினாவை நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வணக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வணக்கிக்கோங்க. பாருங்கள், நான் இது நல்லா வணக்கியாச்சு. இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நான் வணக்கிக்கிட்டேன். இப்போ நான் தக்காளி சேர்த்ததுனால புளிப்புக்காக 2 ஸ்பூன் நல்லா ரொம்ப புளிக்காத தயிராக சேர்த்திக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிராக பார்த்துட்டு 2 ஸ்பூன் மட்டும் நான் தயிர் சேர்த்திக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கிக்கலாம். எப்பவுமே தயிர் சேர்த்தும்போது நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு இந்த மாதிரி எல்லாம் தயிர் சேர்த்து செய்வோம் நம்ம. அந்த மாதிரி தான் இதுக்கும் சேர்த்திருக்கேன். நான் கொஞ்சமாக கஸ்தூரி மெட்டி க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. வாசனைக்காக ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம், வணக்கி விட்டுடலாம். நான் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்திக்கிறேன். இங்கே கரம் மசாலா இருந்தால் அது கூட சேர்த்திக்கலாம். நான் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்திக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வணங்கினதுமே நம்ம ஆல்ரெடி 2 டம்ளர் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். அது இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம். நான் சாதாரண சாப்பாட்டு புழுங்கரிசி தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் பிரியாணி ரைஸில் கூட செய்யலாம். பாஸ்மதி ரைஸ் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் புலாவுக்கு. இது எல்லாத்தையும் சேர்ந்து இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தான் சாதம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம்.
நான் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்ந்து நான் ஆல்ரெடி வந்து அளந்து வச்சுருந்தேன் தண்ணி, அதை அப்படியே சேர்த்திக்கிட்டேன். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு டைம் வந்து கலக்கி விட்டுறலாம். கலக்கி விட்டுட்டு நான் வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்திக்கிறேன். நெய் சேர்த்துறதுனால வந்து புலாவ் வந்து ரொம்பவுமே மணமாக இருக்கும். கூடவே வந்து சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்திக்கலாம். கடைசியாக இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு வந்து சேர்த்திக்கிட்டேன். இது எல்லாத்தையும் ஒரு டைம் கலந்து விட்டு நான் குக்கரை வந்து மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்க போகிறேன். 3 விசில் விட்டு இறக்குன பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, சூப்பரான புதினா புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் தயிர் ரைத்தா வச்சு செஞ்சிங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் சைடிஷ்ஷாக. பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் வச்சு செய்யும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நான் சொன்ன இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து நல்லாவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோடய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.